டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது ஏன் டீஸ்ட்ரக்சரிங் அண்ட் எதுலலாம் நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது, ஸோ ஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது நம்ம ஏதோ சம்திங் ஒரு கலைஞ்சிருக்கிற விஷயத்தை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தானே மீனிங் நார்மலாக. ஸோ டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்டாக இருக்க விஷயத்த நம்ம அதில் சில டேட்டா வெளியே எடுத்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறது நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், லைக் நம்ம ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி தானே. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன்றது, லைக் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம நார்மலாக ஃபஸ்ட் வேரியபிளாக இருக்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்டு ஆப்ஜெக்ட்டில் இருக்குது, இப்போ டேட்டாவை நான் டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். அது எப்படி நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னா, ரீஸ்ட்ரக்சர் இன் சென்ஸ் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுக்கலாம். இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம நேமு ஏஜ் சிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இது. ஓகேவா? இப்போ நான் இது கன்சோல் லாக் போடுறேன் அப்படின்னா, கன்சோல் லாக்னு போட்டோம்னா ஸ்டூட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட டேட்டா நம்ம என்னென்ன டேட்டா கிடச்சிரும். இப்போ நான் இதை அக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டூட் டாட்டு சம்திங் ஏதோ ஒரு வேரியபிள் நான் போகிறேன். ஸோ இது ஸ்டூட் நேம்னு வச்சுக்கலாம். ஸ்டூட் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிளுக்குள்ள போட்டு ஸ்டூட் டாட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். லைன் இந்த மாதிரி கூட வச்சுப்பேன். இல்லை ஒரு இடத்துலையுமே ஸ்டூடெண்ட் ஏஜ் இந்த மாதிரி நான் டேரெக்டாக கூட இதை கால் பண்ணிப்பேன். ஆர்எல்ஸ் அதை ஒரு வேரியபிளில் போட்டு, ஏன்னா டேரெக்டாக கால் பண்ணும்போது ஒரு டாட்டு ஏஜ் இந்த மாதிரிலாம் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நான் ஒரு வேரியபிளுக்குள்ள அசைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த வேரியபிள் கூட நான் வேறு எங்கேயாச்சும் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த வே. ஓகே, நான் இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணியும் பார்த்தேன் அப்படின்னா console.log. ஸோ இது போட்டேன் அப்படின்னா இதோட அவுட்புட் எனக்கு கிடைக்கும். லைக் பாலாஜி 23 இது மட்டும் தனியாக கிடைக்கும். இது ஃபுல் ஆப்ஜெக்டாக நமக்கு கிடைக்கிறது இது. ஸோ இது ஏன் இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேக்எண்ட்லேருந்து டேட்டா இல்லை, டேட்டா ஃப்ரம் பேக்எண்ட். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டாவை பேக்எண்ட் சென்ட் போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, வேரியபிளாக இருந்துச்சு, வேரியபிளில் இருக்க டேட்டா நம்ம ஆப்ஜெக்ட் உள்ள போட்டு அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்எண்டுக்கு சென்ட் பண்ணோம், லைக் ஆப்ஜெக்டாக ஒரு குரூப் பண்ணி அமிச்சோம். இப்போ பேக்எண்ட்லேருந்து நமக்கு டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்கு வரல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் நிறையா ஒரு கார்டாக நமக்கு அந்த ப்ராடக்ட் காட்டும். அந்த ப்ராடக்ட்குள்ளே அதோட நேம் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட ரேட்டிங் என்ன, எல்லாமே அதோட டேட்டாலாம் எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் தான் வந்திருக்கும். அதில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரி எப்படி கூட வச்சுக்கலாமே, ப்ரைஸ் நேம் இல்லை இதில் நியூவாக வச்சுக்கலாம். இப்போ ப்ராடக்ட் இதுதான் ப்ராடக்ட் டேட்டான்னு வச்சுக்கலாம். இது சிங்கிள் இதுக்கு மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன், ப்ராடக்ட் டேட்டா. இப்போதைக்கு அந்த சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் நேம் என்னவோ அதை லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மாடலு ப்ரைஸு. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் தான் அது இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறத லைக் இப்போ 3 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 or 20 நேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அது எல்லாமே நம்ம தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக்எண்ட்லேருந்து ஒரு டேட்டா வருது, சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இந்த வெறும் 3 மட்டும் வராது, லைக் ஏதோ நிறையா கொச்சனை வருது அப்படின்னா நம்ம அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் ஷோ பண்ணுற டேட்டான்னு சொல்லிட்டு சில இருக்கும். சில விஷயம் ப்ரோக்ராமிங் வைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சில டேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம ஷோ பண்ணுறோம்ப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓகே இந்த நேமு ப்ரைஸு பிராண்ட் இந்த 3 தான் காட்ட போகிறோம். மற்ற ஏதோ மாடல்லாம் இருக்குது, லைக் மாடல்னு ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ காட்ட போகிறதில்ல. லைக் மாடல் அதுக்கப்புறம் சம்திங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நான் காட்ட போகிறதில்ல அப்படின்னா, லைக் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய இந்த 3 விஷயம் தான். லைக் நான் எப்படி நார்மலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், இதில் ஸ்டூடெண்ட் டாட் நேம்னு போடுவேன், அதோட நேம் எனக்கு கிடச்சிரும். அதை நினச்சா நான் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிப்பேன், இல்லைனா டேரெக்டாக கூட இந்த நான் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒன்று இருக்கா. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணோம், ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ்ன்றது நம்ம ஒரு தடவையும் போட்டுருக்கும்போது அது நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம ஏதோட நேம் இருக்கலாம், இதை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டா மட்டும் எடுத்து நான் வேரியபிள் அசைன் பண்ணுறேன் இல்லையா. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி அசைன் பண்ணேன், இப்போ இங்கே நான் டேரெக்டாக ஒரு கர்லி பிரேசஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே நான் என்ன பண்ணேன்னா, ப்ராடக்ட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். லைக் இது இதுதான் என்னோட வேரியபிள். லைக் இப்போ நான் இங்கே எப்படி நான் அசைன் பண்ணியிருக்கேன், லெட் ஸ்டூடெண்ட் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் நேம்னு போட்டுக்கல. அப்படின்னா என்ன, நான் அதுலேருந்து வெளியே எடுத்து நான் ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணல. ஸோ அதை எப்படி நம்ம சிங்கிள் லைனில் பண்ணலாம்னா, ப்ராடக்ட் நேமையும் நான் பிராண்ட், லைக் இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் நேமையும் அண்ட் இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ரைஸ் இது லைக் இந்த நேம் தான் நம்ம போடணும். லைக் நம்ம இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போடக்கூடாது. இங்கே நம்ம என்ன நேம் போட்டிருக்கோமோ அதை தான் நம்ம இந்த இடத்துல போடணும். பிகாஸ் அதை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா.
ஸோ சிஸ்டம்க்கு வந்து தெரியல. ஓகே இதை மட்டும் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுக்கும். ஸோ என்னன்னா ப்ராடக்ட் டேட்டாலேருந்து நான் இதை மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து இதோட இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எங்கேயாச்சும் நான் வேணும் அப்படின்னா console.log இப்போ நான் நினச்சா வந்து இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட டேட்டா மட்டும் எனக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ 3 நாள்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ நான் வந்து பேக்கெண்டில் இருக்கும்போது கொச்சா நிறையா ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம நார்மலாக வந்து போடலாம் ப்ராடக்ட் டேட்டா டாட் ப்ராடக்ட் நேமு ப்ராடக்ட் டேட்டா டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையுமே இந்த நேம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு இடத்துல போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வந்து ஏதாவது வேரியபிள் கிரியேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுவுமே எக்ஸ்ட்ரா லைனில். ஸோ இது வந்து சிங்கிள் லைன்லேயே வந்து நம்ம அதில் நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இது வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஒரு டேட்டா இப்போ இதில் இருந்து வேல்யூ இப்போ ப்ரைஸ் வந்து 455 இருக்கா, இந்த 445,000 இருக்கா, இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் யூஸ்வலாக? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் டேட்டா வந்து இது ஒன்று இருக்குமா, ப்ராடக்ட் டேட்டா டாட்டு அதோட ப்ரைஸ்ன்ற ஒன்று இருக்கும். அந்த ப்ரைஸ்க்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 45 வந்து நான் இப்போ வந்து 35,000 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுவேன்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா லைக் மாறி இருக்காது. ஆக்சுவலி இங்கே இருக்க ப்ரைஸ் தான் எடுத்துக்குது. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த லைனில் வந்து 45,000 தானே. ஸோ அதனால ப்ரைஸில் வந்து 45,000 தான் ஸ்டோர் ஆகி. பட் இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் 35ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்ம இதை இதுக்கு மேலே போட்டுடலாம். ஓகே மேலே போட்டோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக வரும். பிகாஸ் 35ன்னு சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேருந்து எடுக்குமே. ஓகே ஸோ இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா 35 வந்து வந்திருக்கும். ஸோ இதை நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வச்சு பண்ணல. ஸோ இல்லை இன்னொன்று என்ன பண்ணலாம், இது வந்து ஒன் ஆஃப் த வே நம்ம நார்மலாக பண்ணுறது. பட் இன்னொரு வேலை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் டேட்டா வந்து என்ன பண்ணலாம்னா லைக் லெட்டு ஸோ சேம் வந்து ப்ராடக்ட் டேட்டா தான். பட் அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு ட்ரிபிள் டாட் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ராடக்ட் டேட்டா இந்த மாதிரி போட்டுரும். அதுக்கப்புறம் என்னம்னா ப்ரைஸ் 35,000. இது ஏன் இந்த மாதிரி போகிறதுக்கான மீனிங் என்னன்னா ஸோ இங்கே வந்து ட்ரிபிள் டேட்டான்னு இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ரெஸ்ட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதோட கேஸ் வந்து இப்போ கிடையாது. லைக் அதுக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ வந்து இதோட பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ரெஸ்ட் பேராமீட்டர் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இதோட இந்த ட்ரிபிள் டாட் வச்சோன்னா அது பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா டேக்ஸ் த காப்பி, இதோட காப்பி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம்னால ஆப்ஜெக்டோட காப்பி, அரே கொடுத்தோம் அப்படின்னா அரேயோட காப்பி வந்து எடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட காப்பி கொடுத்துருக்கோம் அப்படின்றனால இந்த ஹோல் டேட்டா இருக்குல்ல, இந்த ஹோல் டேட்டாவே இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பேக் எண்டில் என்ன பண்ணோம், இதை அப்படியே தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ரீப்ளேஸ் ஆகிடுச்சு ஹோல் டேட்டாவுமே. ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் இஸ் டு 35,000 இருக்கலாம். ஆக்சுவலி இங்கே ஆல்ரெடியுமே வந்து ப்ரைஸ் கோலன் 45,000 இருக்கு. பட் ஆனால் இப்போ நம்ம ப்ரைஸ் கோலன் 35,000 போடுவோம். ஆக்சுவலி இப்போ முன்னாடி நான் வந்து பண்ணுறேன். ஓகே இந்த டைமில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சா, இந்த டைமில் இருக்கும்போது லைக் இது நான் என்ன சொன்னால் காப்பி ஆஃப் த டேட்டான்னு சொன்னேன். அதனால இப்போ பேக் எண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஹோல் டேட்டாவுமே வந்து காப்பி ஆகி இந்த இடத்துல பிளேஸ் ஆகிடும். பட் ஆனால் பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன்னா ப்ரைஸ் கோலன் 35 போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா வந்து பேக் எண்டில் அது எப்படி எடுத்துக்கும், இந்த மாதிரி எடுத்துக்குமா, ப்ராடக்ட் நேம் போட்டிருக்கும், ப்ரைஸ் வச்சுருக்கும். பிகாஸ் அது காப்பியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த ரெண்டு நேம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது இல்லையா. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, நமக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரைஸ் வந்து தருமா, அப்போ வந்து இதை வந்து ஓவர் ரைட் பண்ணும். இதை வந்து இப்போ எடுத்துக்காது. இப்போ இதை வந்து தூக்கிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் வந்துச்சோ அதை தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கும் அது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லை. லைக் நம்ம வந்து இதோட டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்போ இது வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சு சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டால் இது வந்து இப்போ வந்து லைக் அப்படி தான். ஏன்னா இப்போ நான் டேரெக்டாக இப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவேனே, இதை நான் ஏன் இப்படி சுற்றி இந்த மாதிரி டாட்லாம் போட்டு சுற்றி வளைச்சு சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால் அது ஃபியூச்சரில் நான் அது உங்களுக்கே தெரியும் நான் இது ஏன் இப்படி வந்து போட்டோம் அப்படின்னு. லைக் சில இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணல. லைக் ரியாக்ட்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம டேட்டா வந்து டீஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறது அண்ட் அதில் இருக்க டேட்டாவை இந்த மாதிரி அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ நான் அப்டேட் பண்ண இல்லையா, இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது ஏன்னா இப்போ வந்து பார்க்கும்போது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு டேட்டா மட்டும் இல்லை, நம்ம இந்த இடத்துல எத்தனை டேட்டா வேணா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ராடக்ட் நேம் கூட அப்டேட் பண்ணலாம். இந்த பொசிஷன் எப்படி வேணா இருந்துக்கலாம், ப்ரைஸ் முன்னாடி ப்ராடக்ட் நேம் அதுக்கப்புறம், அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் டேட்டா இருக்குல்ல, ப்ராடக்ட் டேட்டா வந்து இப்போ நான் ஓகே நான் இங்கேயே வந்து
பிரிண்ட் பண்ணுறேன் ப்ராடக்ட் டேட்டா. சரி, நான் ப்ராடக்ட் நேம் ப்ரைஸுமே பிரிண்ட் பண்ணுறேனே. ஓகே, நான் இங்கே தான் ப்ராடக்ட் நேம், ஏன்னா அது மட்டும் தானே சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, லெட்டு போடக்கூடாது. ஓகே, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ப்ராடக்ட் நேம், ஓகே, இது வந்து இதை வந்து இங்கே போடணும். லைக் சேம் விஷயம் போன தடவை பண்ண மிஸ்டேக் தான் இப்பயும் பண்ணியிருக்கோம். லைக் இதை வந்து இது அடுத்த லைனில் போடணும். பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து சம் சேஞ்சஸ் நடக்குது, இங்கே சேஞ்சஸ் நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இங்கே புரியுது இப்போ ஏன் சேம் டேட்டா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த லைனில் வந்து ஜஸ்ட் லேப்டாப்பும் 35,000 வந்து, ஏன்னா முன்னாடி 35,000 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 35,000 தான் இருக்கும். இங்கே சேஞ்ச் ஆனது வந்து இங்கே நம்ம ரிஃப்ளெக்டே பண்ண விடல. ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் உள்ள இருந்து ப்ராடக்ட் டேட். இங்கே நம்ம சேஞ்ச் ஆயிருக்கு, ப்ராடக்ட் டேட்டாக்குள்ள வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் டேட்டால இருந்து நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத மீனிங். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏதோ திரும்பி ரன் பண்ணோம். ஐ திங்க் ஸோ. யா, ஓகே. ப்ராடக்ட் நேம் பி. இல்லை இப்போ கரெக்டாக, ஏன்னா போன தடவை அது முன்னாடி சேவ் பண்ணல, ஸோ அதை வச்சு ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடும். ஓகே. சஜின் 35,000. ஸோ அந்த மாதிரி லைக் இப்போ இதையுமே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் கடைசியில் இன்னொரு தடவை போட்டு என்ன நடக்குதுன்னு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். 4300 43,000. யா, 4330. இப்போ தெரியுது, ஃபர்ஸ்ட் வந்து இது அப்டேட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் இது அப்டேட் ஆயிருக்கும், திரும்பி ப்ரைஸை பார்த்தோன்னே ஓகே, அப்போ இந்த ப்ரைஸையும் தூக்கிட்டு நம்ம இப்போ இதுதான் வந்து ரீசெண்டாக வந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்டேட் பண்ணும். ஸோ இது நம்ம ஃபியூச்சரில் நம்ம இந்த ரியாக்டில் வரும்போது இந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். லைக் இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கா, அரேக்கு என்னன்னா அரேக்குமே வந்து இதே மெத்தட் தான் இருக்கும். இப்போ வந்து அரேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு ஏஆர்ஆர் 4 5 6 7 இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாகவே வந்து அந்த இண்டெக்ஸிங்கை சக்ஸஸ் பண்ணுமா, கன்சோல் டாட் லாக் அரே ஆஃப் 0 இப்படி போட்டால் வந்து 0th எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். பட் இதுலேயுமே நான் ஸ்பெசிஃபிக்கான சில எலமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா லெட்டுன்னு போட்டு சும்மா வந்து இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட், சும்மா நான் வேரியபிளை இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவல் டு போட்டு இந்த அரேவை போடணும். இப்படி போட்டோம்னா அரேல இருக்க அந்த 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இதை மட்டும் எடுத்து எனக்கு தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கன்சோல் டாட் லாக், லைக் இப்போ வந்து இது யூஸ் இல்லாத மாதிரி தெரியும், பட் ஆனால் ஃபியூச்சரில் நம்ம அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்தோடனே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, லைக் இந்த ஆப்ஜெக்ட்லேயும் கூட என்ன இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வந்து இப்போ நான் போட்டு காமிச்சலைங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கு தான் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா ஆப்ஜெக்ட் அரேலாம் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ நான் இப்போயே பார்த்தோன்னா ஓகே, இங்கே சம்திங் டீஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளே இருக்க இதுக்குள்ளே இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே சம்திங் லைக் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அரே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணி போட்டோம்னா ஓகே, அரேல இல்லை சம்திங் இது ஒரு நிறைய டேட்டா இருக்குது போல், அதில் வந்து சம்திங் ஒரு 2 டேட்டா மட்டும் எடுக்கிறாங்க. அது நிறைய டேட்டா இருக்கலாம், அதில் வெறும் 2 டேட்டா மட்டும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 டேட்டா இருந்தால் அந்த 2 டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க போல அப்படின்னு அர்த்தம். பட் ஆனால் இதுதான் ஒரு வேவான்னு கேட்டால் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க நமக்கு ஆல்ரெடி தெரியல. இந்த 0th இண்டெக்ஸ் போட்டுமே எடுக்கலாம், 0th இண்டெக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அது போட்டுமே எடுக்கலாம், அதில் இதுவுமே வந்து இன்னொரு வே. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு வே தான் நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் இது சொல்கிறேன். ஏன்னா இதுதான் அங்கங்கே யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த டைமில் வந்து எப்படி இது எடுக்கிறாங்க, நம்ம யூஸ்வலாக இப்படி தானே எடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம்ல, அதுக்காக வந்து இது சொல்லு. இப்போ நான் இது போட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படின்னு போட்டு அப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னா 4 5 மட்டும் இப்போ எடுத்து ரன் ஆயிருக்கும். லைக் இந்த 4 வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 0th இண்டெக்ஸ். அண்ட் வந்து இப்போ நம்ம சில டைம் நினைப்போம்ல, இப்போ வந்து இப்படி இத்தனை நாள் இருக்கு, எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வந்து இப்போ காமனாக லைனில் போட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக 50 அந்த 0 1 2 3, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேம், இப்போ ப்ரைஸ் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் பிராண்டுன்னு போட்டோன்னா
நான் டேரெக்டாக வந்து தேர்ட் ஒன்று நம்ம டேரெக்டாக நான் இதை தாண்டி போய் அக்சஸ் பண்ணணும் ப்ராடக்ட் நேமு ப்ரைஸை தாண்டி போய் பிராண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இப்போ அக்சஸ் பண்ணி எடுக்கிறேன்னா. பட் ஆனால் இந்த இடத்துல ம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்னு போட்டலாம். இப்போ நான் வந்து எப்படி நான் தாண்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்று மட்டும் எடுக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் அந்த மாதிரி எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு போட்டோம்ல, அது பக்கத்துலேயே வந்து இப்போ எனக்கு செகண்ட் ஒன் வேணாம் அப்படின்னா இன்னொரு காமா வந்து போட்டுருணும். இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் இல்லையோ இல்லை ஸ்பேஸ் விடாமலையோ சம்திங் இப்படி ஓ போட்டோம் அப்படின்னா செகண்ட் ஃபைவ் வந்து ஸ்கிப் ஆயிடும். இப்போ நான் வந்து தேர்ட் ஒன் எனக்கு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கமா வந்து போனோம் அப்படியே. ஸோ அப்படின்னா அதையுமே வந்து ஓகே ஸ்கிப் ஆயிடும் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ள வந்து சேவ் ஆயிடும். ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, 45 ஸ்கிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 55 தான் வந்து இந்த செகண்ட்குள்ள இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து ஓகே நம்ம செக் ஓகே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் திரும்பி ரன் பண்ணுறேன். ஓகே, வேற ஏதோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இஸ் நாட் டிஃபைன்டு. வேற ஏதோ ப்ராப்ளம் லெட் அந்த ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ஓகே ஓகே ஆக்சுவலி ஸ்பேஸ் விடக்கூடாதாண்ணா. நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் விடலாம் தான். அது வேற ஏதோ இதா சம்டைம்ஸ் இந்த கம்பைலர்ல ஏதோ யா யா இஷ்யூ வருது. கம்பேர் விஷயம் யா ஸ்பேஸ் விடலாம் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. யா பட் இருந்தாலும் ஸ்பேஸ் விடாமலே கூட நீங்கள் போடுங்க. லைக் ரொம்ப அது ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்பேஸ் விடாமல் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து இது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபைவ் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு டேரெக்டாக செகண்ட் ஒன் வந்து அக்சஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வேணாலுமே அதே தான் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி கமா போட்டுட்டு எனக்கு அடுத்து இது வேணாம் அப்படின்னா அடுத்து வந்து ஓகே நம்ம லாஸ்ட் சும்மா போட்டுக்கலாம். லாஸ்ட் இருக்கான்னு தெரியல. 1 2 3 4 5 1 2 3 சரி என்ன வருதுன்னு சும்மா பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து பிரிண்டே ஆகலை. பழைய அவுட்புட் வருதா? லாஸ்ட் கொடுக்கல கன்சோல் டாட் லாக்ல. யா சூப்பர், கரெக்ட் கரெக்ட். சோல்ட் ஆர் லாஸ்ட் நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிறது வந்துருச்சு. இல்லை அப்படின்னா நமக்கு எந்த எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து ஒரு வேரியபிளுக்குள்ளே வரனாலுமே நம்ம பண்ணலாம். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம டாட் வந்து நம்ம லாஸ்ட் அப்படின்னு போட்டோம். இந்த லாஸ்ட்டுக்குள்ளே வந்து ரிமைனிங் இருக்க எல்லாமே இருக்கும். லைக் அதுதான் வந்து இதோட கான்செப்ட். புரியுதா? ரிமைனிங் இருக்க எல்லாமே இது ஒரு அரேவாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். லைக் இப்போ எப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டில் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம். இப்போ எனக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு குரூப் பண்ணிக்கோ. தனியாக குரூப் பண்ணால் டாட் லாஸ்ட்னு போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஒரு குரூப் பண்ணி தனியாக வந்து வச்சுக்கும். பட் ஆனால் அதையே வந்து நம்ம முன்னாடி போடணும். இப்போ இந்த லாஸ்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் இப்போ முன்னாடி போட முடியாது. லைக் இப்போ எக்ஸ்ன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கமா பார்த்தோன்னே லைக் 5 வந்து ஸ்கிப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டாட்ல லாஸ்ட் பண்ணோன்னே இந்த 45லேருந்து இது வந்து லாஸ்ட்டுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கமா செகண்ட்னு போட்டோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இப்போ சில பேர் நினைக்கலாம்ல, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எடுத்துக்கோ, ஃபிஃப்த் ஒன்று ஸ்கிப் பண்ணிடு. பட் ஆனால் 45லேருந்து 65 வரைக்கும் அந்த அரேக்குள்ளே போடு, இந்த 675 வந்து தனியாக செகண்ட் இந்த வேரியபிள்குள்ளே போடு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம்ல. பட் ஆனால் அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்போ டாட் லாஸ்ட்னாலே இந்த கம்ப்ளீட்டாக ரிமைனிங் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி அரேக்குள்ளே போடணும் அர்த்தம். அதுக்கப்புறம் செகண்ட்னு ஒன்று போட்டோம்னா அது வந்து இல்லைன்னு தான் கன்சிடர் பண்ணும். அதனால தான் இப்போ வந்து இந்த ரெட் கலர் எரர் காட்டுது. ஸோ அதனால யா இது யா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஓகே பண்ணணும் அப்படின்னா இது இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. இது வந்து தப்பான இந்த மாதிரி இந்த அரேல வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கடைசியாக அந்த என்னென்ன கொடுக்குறோமோ அதுக்கு கடைசியாக தான் நம்ம வரணும். ஓகே இது வந்து சம்திங் நம்ம செகண்ட்னு ஒன்று யூஸே பண்ணலையா? கமா ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் நம்ம அதுக்கப்புறம் நம்ம போக போக கூட நம்ம அந்த அரே டிஸ்ட்ரக்சரிங், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சரிங் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம்.